Ambil kali monitor kuliah talga. Oke, pulido. Alas di mahal. Alas di cuma dah para tawal. Modal. ஓகே ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோம். போன கிளாஸ்ல நாங்க விட்ட பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றா ஒவ்வொரு சரியான அமைப்பில். ஓகே பானி வேணும். ந த நத த அல்ல, ந துவா. வானத்தை நோக்கி தூக்கணுமா? ந வ நத ந துவா. ந துவா. ந வ நத ஆ, வானத்துக்கு வானத்தை வானத்தை நோக்கி. நோக்கி தூக்கணும். துவாது வானத்தை நோக்கி உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்தா. ந துவா. ஓ, ந துவா. நான் இது சிம்பிளா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் செஞ்சேன். இந்த இந்த சுவாது வந்து எப்படி உச்சரிப்பேன் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த இந்த விஷயம் வந்து ஓதிக்கொள்ள. அப்ப ஓகே. சூரத்து அலாம் அல்ஹம்து சூரத்துல வர ஓ, சிராத் அது அந்த இது வேர்ட்ஸ் ஸ்ராத் அல்ல தான் sister. நான் நிறைய இத சி அல்ல. இது வந்து சாது அல்ல. இது துவாதே. அது சாது. டொட் வராது. இது டொட் வந்தே இது. ஓகே சரியா? நிறைய ப்ராக்டிஸ் இன்னைக்கு வேலையா இருந்து. ஆஹா. இந்த ஓகே, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு போக போக இதை ஈஸியா பிடிச்சிக்கொள்ளும். இந்த துவாவை உச்சரிக்கிறது நான் போன கிளாஸ்ல ஒரு ஐடியா தரேன் இல்லையா? தால் சவுண்ட்ல இருந்து வரணும்னு சொல்ல இல்லையா அப்படி நான். சென்னை நீங்க தால் சவுண்டை பிடிச்சிக்கோங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டொட் வந்ததா? டொட் வந்ததும் சூரா ஃபாத்தியால ஓகே வருது. வல ضالين. அந்த துவாது வருது. அது இது. ஓகே ஓகே ولا الضال எஸ். ذا துவா. اوكي த அல்லது துவா. ذا ذا ن ذا நீட்டவா? نذا யா, வா அல்ல. ந துவா. ந துவா. ن ذا نذا தா தா அல்ல. ந துவா. ந துவா. ن ذا نذا ரெண்டாவது. ن ك و ك ك و ك و திருப்பி பாருங்க. ك و ك و மூணாவது. ح ظا أهدى இங்க துவா அல்ல. ஹ துவா. துவா. பெரிய துவா. இப்ப சின்ன தே வந்து எப்படி சொல்லுவோம்? தே. அப்படித்தானே? இதை நாங்க தே என்று சொல்லுவோம். இந்த தேயினுடைய அடுத்த வடிவம் தான் பெரிய துவா. இதைத்தான் வானத்தை நோக்கி தூக்கணும். அதே சவுண்ட் வந்து வானத்தை நோக்கி தூக்கப்பட்டு வாய் ஃபுல்லா வரும். துவா. ح طا எப்படி வந்து பாருங்க. ஹ திருப்பி. ح طا துவா. طا நீட்ட வேணாம். துவா. ح ஹ என்று சொல்றதுக்கு طا பதிலா துவா. அவ்வளவுதான். ஹ أوكي துவா. ஹ துவா. ح طا ح طا ஹ துவா. ح طا அவ்வளவுதான். திருப்பி வாங்க பாப்போம். ح طا ح طا ரெண்டாவது. ك و ك و முதலாவது. ن ضا نضا குட். நாலாவது. ف ه فه இப்ப ஹ இல்ல. இது ஹ இல்ல. பாத்தீங்களா? ஹ வந்தா இப்படி வரும். ஐன் வந்துச்சு தண்டா. இப்ப வந்து இப்படிதான் வரும். வந்து இது ஃபுல்லா பெயிண்ட் பண்ணப்பட்டி இந்த அப்ப இது عين أوكي ஐன் ஐன் ف أ ف இல்ல. தொண்டையால சொல்லணும். ஏண்டு சொன்னா சவுண்ட் வந்து தொண்டையோட முன்பகுதியால வருது. அப்படித்தானே? அ
சும்மா நார்மலா சொல்லுங்க அது அலிஃப் அ அ என்று வருது. நாங்க தொண்டையினுடைய பின்பகுதி நடுவு பகுதி அல்லது பின்பகுதியால உச்சரிக்கிற சந்தர்ப்பத்தில் அது ஆ என்ற சவுண்டுக்கு மாறும். என்ன சவுண்ட்? அ ஆ ஐந்து சவுண்ட்ல அ ஆ அந்த தொண்டை சவுண்ட். சரி போதுங்க ஃப மசாலா. இப்போ இந்த உச்சரிச்சு சரி ஃப நீட்ட வேணாம். ஃப ஃப அ அஹ ஹ இல்ல. இப்ப நீங்க ஆ ஆ அ ஆ அ உள்ளுக்கு எஸ் கொஞ்சம் பின்னுக்கு நான் அதுல உங்களுக்கு சின்ன வீடியோ ஒன்று அனுப்புவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ஐனை எப்படி ப்ராக்டிஸ் பண்றேன்றதை நீங்க பாருங்க. ஒரு 3D ஃபார்மட் மெத்தட்ல இருக்கும். முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம், சவுண்டையும் பார்க்கணும், அந்த சவுண்ட் வாரத்துக்கு எங்களோட வாயை நாங்க எப்படி வச்சுக்கொள்ளணும் என்கிறதையும் பார்க்கணும். சரி, அஞ்சாவது வாங்க பார்ப்போம். அ ந ம சாரி ந ம நீட்டல் பிழை. நம குட். எப்படி? ந ம நம சரி. இந்த இதுல பேர் என்ன? போன கிளாஸ் சொல்லி தந்தேன். எல்லாத்துக்கும் மேலுக்கு வந்தீங்க. ஃபதா ஃபத்ஹத்துன். ஃபதாத்துன் என்ன பேர்? ஃபதாத்துன் ஃபதா ஃபத்ஹத்துன். 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 எஸ், அந்த சரியான பேரை நாங்க ஞாபகம் வச்சு கொண்டா தான் பின்னாடி போக போக எங்களுக்கு சில விஷயங்கள் லேஸ் ஆகிடும். அப்ப அதுல பேர் அவனை கொஞ்சம் கொஞ்சம் எழுதி விடுங்களே கீழே. இல்லையா? ஃபத்ஹத்துன். அதுல ஃபே ஃபே ஹா துன். ஃபத்ஹத்துன். ஃபதாத்துன் சரியா? ஃபதத்துன். ஃபத்ஹத்துன். ஃபத்ஹத்துன். இந்த பாடங்கள் பின்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா வரும். இப்போ இந்த பெயரை நாங்க பெயரோட பேக்கிறோம். சரியா? இதை ஒதுங்க. இதுல பேர் என்ன? கீழுக்கு வந்து கஸ்ரா கஸ்ரா கஸ்ராத்துன். ஃபத்ஹா. வெரி குட். ஃபத்ஹான்னு சொல்லப்படாது, ஃபத்ஹத்துன். அப்ப கஸ்ராண்டு வராது. எப்படி வரும்? கஸ்ராத்துன் கஸ்ரத்துன். கஸ்ராத்துன். சரியா? ஆனா உச்சரிப்பு உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேர் தான் மறந்துக்குது. ஆ போதும் பாப்பீங்க. ஆ உச்சரிங்க பாப்போம். ஓகே வெயிட். நீ லி நீ வெரி குட். லி நீட்டாம ஓதுங்க, நீட்டாம ஓதுங்க. நீ லி நீ லி. நீ நீ லி நெல்லி. வெரி குட். ரெண்டாவது. ஃபி நீ ஃபினி. மூணாவது. கி ஷி கிஷி. நாலாவது. பி நீ பினி. பினி. பி நீ பினி. அஞ்சாவது. லி ரி லிரி. குட். மாஷா அல்லாஹ். இதை வந்து பாப்போம். லி மி லிமி. எப்படி முதலாவது பேல? லீ அல்ல. இ இ ஆ இ இ இ இ இ. இ மி இமி. ஆ ரெண்டாவது. பி மி பிமி. வெரி குட். மூணாவது. கி தி கிதி. வெரி குட். மாஷா அல்லாஹ். நாலாவது. ஹி நீ ஹினி. ஆ எப்படி? சாரி ஜி ஜி ஜி. ஹி நீ அல்ல, குத்திக்கு இது ஜி. ஜி சாரி போதும். ஜி ஜினி. ஆ ஐந்தாவது. ஹி ரி ஹிரி. ஓகே. அப்போ உங்களுக்கு இதுல பேரும் தெரியும். நாங்க இன்றைக்கு இன்னும் ஒரு சாப்டர் இருக்கிற வாரம் சுக்கூன். சுக்கூனை பத்தி தெரியுமா? சுக்குன். சுக்கூன் தான் என்ன செய்யும்? சுக்கூனுடைய விசேஷம் சுக்குன் என்ன? சொல்லுங்க. சுக்குன் சுக்குன் வந்து ஒரு இடத்துக்கு மேல டொட் வச்சா அதுக்கு சுக்குன் என்று சொல்லப்படுது. வெரி குட். ஒரு எழுத்துக்கு மேல ஒட்டு வச்சா அது சுக்கூண்ட உச்சரிப்புக்கு வரும். உங்களோட கான்செப்ட் நல்ல. சரி, இப்ப இதை கொஞ்சம் சொல்லி காட்டுங்க எப்படியா. இதுல பேர் என்ன? உங்களுக்கு இன்னொரு புதிய ஒரு அடையாளம் ஒண்ணுங்க ஜாயின் ஆகுது. ஃபத்ஹத்துன் சரி, கஸ்ரத்துன் சரி, இதுல பேர் எப்படி வரும்?
லம்மா. லம்மா என்கிறது பிழை. லம் கஸ்ரா லம்மா. லம்மத். லம்மத்துன் சரியா சொல்லுங்க. இது பெயர் லம்மத்துன். லம்மத்துன். ஃபத்ஹா லம்மத்துன். கஸ்ரா லம்மாங்கிற பெயர் ஒன்று இல்லை. அப்படி அப்படி இருக்கிற பெயருக்கு நான் வேற பெயர் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி. இப்போதைக்கு நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம் லம்முன். லம் இப்போ இதை கொண்டு வந்து பார்ப்போம். உங்களோட அந்த கான்செப்ட் நல்லா சரி. உங்களோட ஓதல் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. திப். திப். ரிப் அல்ல, ரிபு. திபு. ரெண்டாவது திபு. திப். திப் அல்ல, திபு. அந்த கலக்குதல் சவுண்ட்ல திபு. வரணும். திபு. திபு. தி திபு. திபு. ஆ மூணாவது சு. ஜுல். ஜுல். சுல் அல்ல, சீன், சுல். சுல். ஆ ஜீன். ஓகே. சுல். அது திருப்பி பாருங்க. ஜு. ஜுல். ஜுல். இல்ல இல்ல இல்ல, சுல். 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 இது எப்படி வரும்? இது சை. ஆ அப். அபு. அப். வெரி குட். அடுத்தது குட். தப். டேபு. அடுத்தது குட். பாப்பேன். துல். துல். இல்ல. ஆ ரா. ரா தானே. து. துபு. து. அலிஃப் து. அலிஃப். து. உபு. உபு. விளங்குற கிளியர் அது. அலிஃப் சவுண்ட் தானே. புரியல. ஏட சவுண்ட் தானே வரும். ஆ. இந்த அண்டதுக்கு மேல ஆ. சுக்குன்னு வச்சா உ. சு. உ. சு. அவ்வளவுதான். சு. உ. சுஹு. ஓகே. சுஹு சுஹு. இல்ல, ஹு சவுண்ட் இல்ல. சு. உ. அலிஃப் சவுண்ட். அ. உ. சு. அ. உ. சு. 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 அந்த சு. உ. அந்த சவுண்ட் காலப்போக்கில் அந்த சு என்று ஓத மாட்டோம். ஆனா இப்போதைக்கு நீங்க விலையை கொள்ளணும். அலிஃபுக்கு மேல சுக்குன்னு வச்சா அதுல சவுண்ட் உ. 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 சு. உ. ப. உ. த. உ என்ற அந்த சவுண்ட் நீங்க விலையை கொள்ளணும். அது முக்கியம். சுஹு. ஓகே. சுஹு. துஹு என்றா பெல ஹா சவுண்டு புகையலாது. சு. து. துஹு வித்தியாசம் விளங்குதா? சு. ஓகே. துஹு. ஓகே. துஹு. அதான் பெலன்னு சொல்றேன். சுஹு என்றா ஹா வருது சவுண்ட். காத்தான் வருது, சத்தம் வருது இல்ல. சுஹு. துஹ. அது பெல. ஓகேவா? துஹு அப்ப காத்து வருது இல்லையா, சவுண்டா வருது. துஹு. ஹ. திரும்ப 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 சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன். அலிஃப் சவுண்ட் என்ன? அலிஃபுக்கு மேல இப்ப நீங்க சொன்னீங்க ஒவ்வொன்றுக்கு மேல டொட் வச்சா சரின்னு சொன்னீங்க தானே. அப்படிதான் சொன்னீங்க. இப்ப அலிஃப். நீங்க அலிஃபுக்கு மேல சயம் இப்ப நீங்க ஆனா ஆக்கு மேல டொட் வச்சா இஹன்னா இல்லையே. இஹன்னா வேறையே. நீங்க அ- இஹ்கு தான் வாரீங்க. அஹுக்கு வந்தா பெல. இதான் பெலன்னு சொல்றேன் நான். இது பெல. அ- அ- சரியா? இப்ப பானாக்கு மேல ஒரு பானாக்கு மேல டொட் வச்சா இப்பண்ணா என்று சொல்றது போல ஆனாக்கு மேல வச்சா உ. சு. உ. ப. உ. த. உ. ந. உ. ஜ. உ இப்படிதான் சவுண்ட் வரும். என்ன துஹு. சொல்றது? அ, அ, எப்படி வரும் சவுண்ட்? துஹு. பெலையை பத்தி துஹு. ஹா. அதாவது காற்று சவுண்ட் வரையல. அது சுஹு என்று காற்று வருதே. சுஹு அது ஹா. இந்த ஐ. அ, இந்த சவுண்ட் வரையல. அது இது பெல. அ, நீங்க சொல்றீங்க இதை சேர்க் பண்ணீங்க சுஹு என்று சொல்றீங்க. அ. நான் சொல்றேன் சு. ஓகே. வித்தியாசம் விளங்குதா? வித்தியாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த. எது கஷ்டமா இருக்குது? இப்ப என்று அந்த சவுண்ட் வருதா? sorry, இப்ப என்ன சொல்லுங்க, என்று உச்சரிச்சு சொல்லுங்க. அந்த சவுண்ட் தொண்டையில எந்த இடத்துல இருந்து வருது? என்றது நார்மலா முன்னாடி இருந்து வருது. அந்த முன்னாடி இருந்து வார அதே இடத்துல சுக்குன வைங்க.
இப்ப நீங்க ஹேன்னு சொல்ல போக்குள்ள சவுண்ட் எங்கிருந்து வருது? ஹே எங்கிருந்து வருது? முன்னாடி இருந்து வருது நார்மலா. அப்ப ரெண்டு ஒரே இடத்துல தான் வருது. ஹே ரெண்டு முண்டா. இல்ல, அதுதான் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே. என்ன வித்தியாசம்? சொல்லுங்க என்ன வித்தியாசம்? ஹன்றது உள்ளுக்கு இருந்து வருது, ஆ ஹன்றது முன்னுக்கு இருந்து ஆ வருது. இன்னொரு முக்கியமான வித்தியாசம் பண்ணிக்கிறீ. ஹே என்று சொல்ல போக்குள்ள தொண்டையிட பகுதியில் இருக்கிற நாவை நீங்க கட்டாயம் அசைக்கணும், அல்லது உங்களுக்கு ஹே உச்சரிக்க இயலாது. நாவை தூக்கணும். ஹே ஹ- நான் நாவினுடைய தொண்டையினுடைய பகுதி நடுப்பகுதியை தூக்கணும். ஆனா ஏண்டு சொல்ல போக்குள்ள நாக்கு அசைக்கப்படாது. அ, 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 நாக்கு அசைச்சா உங்களுக்கு சவுண்ட உச்சரிக்க இயலாது. அ, அப்படித்தானே? அதே போலதான் அலிஃபுக்கு சுக்கூனை வச்சாலும் நாக்கு அசைக்கப்படாது. அ, ஓகே. அ, பாப்பி அ, சுக்கூனை எப்படி வரும்? அ, உ. அ, 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 ஆ அ, அது அப்படியா? ஃபத்ஹத்துன் சரி. இப்ப சு நாக்கு அசைக்காம உச்சரிக்கும். சோ, சொஹு சோ, என்றா சோ, தொண்டையிட பின்னுக்குன்னு சவுண்ட் வரும். அது பில. நாக்கு தூக்குப்படும். ஓகே. சொஹு அதுவும் பில. நாக்கு ஜோக், அசைக்கப்படாது. ஜோக், சவுண்ட் முன்னுக்குன்னு வரணும். ஓகே. சொ ஜோக், ஜோக். கரெக்ட் தானே? அது கரெக்ட் தானே? ஜோக். இல்ல இல்ல இப்ப இதை சொல்லுங்க பாப்போம். ஆஹ், இது எப்படி வரும்? எல், எல், இது பாவும் அலிஃபும். ப, ப, பல், பல் இல்லையே, லாம் இல்லையே, அலிஃப். பல்ஹு, ஹல்லா. பல்ஹு, பல்ஹு. ப உ. லாம், இல், இல்ல 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 பல்ஹு. இது எப்படி வரும்? இதான் லாம். ஆ, எழுத்துக்கள் மாத்திக்கொள்ளப்படாது. ப, லாம் வேற அலிஃப் வேற. ப, பஹ் அல்ல, ப. பஹ்ங்கிறது இதான் பஹ். இது பஹ். அல்லது இப்படி வரும் பஹ். இந்த வித்தியாசம் விளங்கிக்கிறோம் முதல்ல. அதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். பஹ் பஹ். இப்ப நான் சொன்னேன் Bah, பஹ்ன்னு சொல்ல போகல, சவுண்ட் தொண்டையில இந்த வருது பிழையே. நீங்க சொன்ன மாதிரி அலிஃப்ல சவுண்ட் தொண்டை போயில அது. அப்படிதானே? அலிஃப்ல சவுண்ட் தொண்டை oh, கீழே போகல, தொண்டையில முன்பகுதியிலிருந்து தான் வரணும். அந்த என்று உச்சரிக்கிற அதே இடத்துல தான் நீங்க சுக்குனை வச்சு பழகணும். நீங்க ரெக்கார்ட் zo, ருஹ் அல்ல து ப உ. பாருங்க. ப உ த உ ச உ ஜ உ ஹ உ ப உ ஹ உ ஹ உ. விளங்குதா வித்தியாசம்? zo, zo, ஆ ba, அந்த சவுண்ட் முக்கியம். அதான் சவுண்ட். zo, ba, பஹு அல்ல, okay, ப உ. சின்ன வித்தியாசம் தான், zo, சின்ன வித்தியாசம். ஹார்ட சவுண்ட் வரக்கூடாது, காத்து வரையில அது ஈட சவுண்ட் வரணும். அவ்வளவு வித்தியாசம். ini practice பண்ணணும். எஸ் எஸ், அதான் சரி. அதான் சொல்ல போறேன். நீங்க அந்த அலிஃப் சவுண்ட கட்டாயம். அலிஃபை விடுங்க. பால இருந்து பாக்கு பின்னால் அலிஃபை சேர்க்கறதுல இருந்து யாக்கு பின்னால் அலிஃபை சேர்த்து வார உச்சரிப்பு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ப உ என்றதிலிருந்து ய உ என்றது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகணும். Okay. இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்புறம் பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுமா? இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும்.